இருக்கிற திமிர்ல அப்படி காட்டா சின்ன பொண்ணு கெத்து காட்டணும்ல அதுக்கு தான். சும்மா இருங்க பார்வதி அக்கா, எப்போ பார்த்தாலும் அவங்கள குறை சொல்கிறது. அவங்க அம்மா தான் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, அதனால் இவ்வளோ விசேஷமாக பண்ணுறாங்க. அவள் தான் சின்ன பொண்ணு தான் சிம்பிளாக கல்யாணம் பண்ணிட்டாங்க போலிட்டு போயிருந்தால, அதனால தான் அவங்க அம்மா இவ்வளோ கிராண்டாக வளகாப்பு செய்கிறாங்க. ஆமாக்கா, நீங்க சொன்னது ரைட்டு தான். நல்லா இருக்குது, சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க நாம் போய் சின்ன பொண்ணுக்கு என்ன மேக்கப் போட்டுனுக்கிறா மீனான்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். எப்படி இவ்வளோ நேரம் என்னடி செஞ்சுட்டு இருந்தீங்க? பாட்டி உங்களுக்கு என்ன பாட்டி, உங்களுக்கு மொட்டை அடிச்சிருக்கீங்க, அதனால எடுத்து புடவையை கட்டிட்டு சீக்கிரம் வந்துடலாம். ஆனா எனக்கு அப்படியா, தலைவாரத்துக்கு எங்களுக்கு லேட் ஆகுது இல்ல, அதனாலதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு பாட்டி. ஏடி இருக்கிறதே அந்த ஊதா கலர் மண்டை, அந்த ஊதா கலர் மண்டைக்கு என்ன பின்னி பூவா வைக்க போறேன்? எடுத்து குளிச்சு போட்டு அப்படியே வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அதுக்கு இவ்வளவு ஒரு சாக்கு, இதுல வேற என்ன வேற கலாய்க்கிற மொட்டானிட்டு. சூச்சோ விடுங்க பாட்டி, நம்ம வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. சரிங்களா, நாங்க சின்ன பொண்ணு ரெடி ஆயிடுச்சு பாட்டி, நம்ம அவளை பார்த்துட்டு வரதுக்கு போதும். ரெடி ஆயிட்டா போங்க. தெலுங்கானா என்ன இது கவிதாக்காவா என்ன இவ்வளவு மேக்கப் போட்டு வந்துட்டுக்கறாங்க? என்னமோ இவங்களே கல்யாணம் பண்ண மாதிரி தெரியுது. ஏய், நம்மளுக்கு தெரியாதா சின்ன பொண்ணுக்காவும் கவிதாக்காவும் க்ளோஸ் இல்லையா? அதனால சின்ன பொண்ணு மேக்கப்பையும் இவங்களுக்கு போட சொல்லியிருப்பா. அமைதியா இரு, நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாமா பார்வதி, என்னாச்சு இவ்வளோ நேரம் லேட் பண்ணிட்டீங்க? சரி வாங்க வாங்க, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏடி நடங்கடி, நம்ம போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட தான் வந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கையில இருக்கிற 100 ரூபாய் வெத்தெல்லாம் மடிச்சு கொடுத்துட்டு கிளம்புவோம். அதுக்கப்புறம் அவங்க நிறைய டெக்கரேஷன் பண்ணிக்கிறாங்க, விதவிதமா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு அதெல்லாம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல எடிட் பண்ணி போட்டுருவோம். நீங்கள் எதுக்கு இப்படி சொல்லுது? என்ன நினைப்பாங்க? இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம காலையில இருக்கிறவங்க தானே. அட இவ ஒருத்தி கூடுகட்ட குப்பி. ஃபர்ஸ்ட் வா சாப்பிட போலாம். வந்ததே சாப்பிட்றதுக்கோசரம் தானே. வாசனை வேற கமகமன்னு தூக்குது. போய் 2 வெளுத்துன்னு வெளுத்துட்டு வந்துருவோம். அப்புறம் கவர் எடுத்துட்டு வந்தியா? சரிங்கம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் போய் சின்ன பொண்ணு ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, நீங்கள் எதுக்கு கவர் எடுத்துட்டு வந்து கேட்டுச்சு? அட தெலுங்கானா தெரியாதா? அங்க வைக்கிறதுல எல்லாம் ஒண்ணுக்கு பதிலா 3 வாங்கி கவர்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான். என்னம்க்கா நீங்க நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது என்னடா இது கவர்ல ரொப்பிட்டு போகுதுன்னு நினைக்க மாட்டாங்களா? ஏம்க்கா, இப்ப நம்மளுக்கு இலையில எல்லாத்துலயுமே ஒன்னு தான் வைப்பாங்க. அப்ப எப்படி நம்ம வைக்கும் போது 5 வையின்னு சொல்லுவோம்? அது என்ன டெக்னிக், எப்படி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? நம்மளுக்கு சொல்லி கொடுங்க கொஞ்சம். இது கூட தெரியாது இருக்கிற இவ்வளோ வெகுளியே இருக்காதம்மா. எந்த பதிலையும் உன்னை கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்காது பார்த்துடு, சரியா? இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு போறதே இப்போ ஃபங்க்ஷனுக்கு மதிய சாப்பாட்டுக்கு இல்ல, காலையில சாப்பாடு வந்திருக்கிறோம். மதியத்துக்கு இங்கே சாப்பிட்டுருவேன், நைட்டுக்கு மீதிக்கிற சாப்பாடு இங்கே சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் இப்ப சாப்பிட்ட உடனே கவர்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போய் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கு போனா செஞ்சுட்டுக்க. கொஞ்சம் நீ அது மாதிரி புரிஞ்சுக்கோ. தெலுங்கானா இன்னொரு டெக்னிக் சொல்லி தரேன், நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த நம்மளுக்கு பந்தி பறவை வர்றாங்கல்ல, அவங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கினே என்னப்பா நல்லா இருக்கிறியா படிக்கிறியான்னு சொல்லி கேட்கணும். சின்ன பசங்களா இருந்தா, அதே கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா என்னன்னா எப்படி இருக்கிறீங்க, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்கணும். அப்படி இல்லையா, ஒரு லேடிஸோ இல்ல ஒரு சின்ன பொண்ணா வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அம்மா எப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் அக்கறை காட்டணுமாக்கும், கொஞ்சம் நல்லா இருங்க, அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு ஏதோ ஒன்று ஐஸ் வச்சாக்கா நம்மளுக்கு எடுத்து வைப்பாங்க. இந்த கூட டெக்னிக் தெரியாது, எப்படி தெலுங்கானா இருக்கிற? சரி சரி விடு, நட நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். ஐயோ, என்ன இது இவங்களை இப்படி பேசுது? நாம எதனா ஃபங்க்ஷன் வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போனா நம்ம ஆத்துக்காரரும் வீட்டிலே வைக்காது, கண்டபடி திட்டி போடும் அடிச்சு போடுமே. இவங்க கூட சேர்ந்தா நம்ம கவர்ல தான் பேக் பண்ணி எடுத்துட்டு போட மாட்டேங்குது. இது எந்த ஊர் பழக்கம்? நம்ம நாட்டுல எல்லாம் நம்ம தெலுங்கானாலாம் இப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. இவங்க என்னமோ பார்சல் எடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாட்டுக்காரனே இப்படிதான் இருப்பாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்காரெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க, இவங்க மட்டும் தான் இப்படி இருப்பாங்க. என்ன பழக்கம் இது? இதெல்லாம் யார்கிட்ட சொல்றது? நாம இதெல்லாம் சொல்றதுக்கு சின்ன பொண்ணு தான் கரெக்டான ஆளு. நம்ம போய் சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் நம்ம ஒன்று சொல்றதை கேட்டுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ச்சி நம்மளால போட முடியாது. இந்த சேனல் நடத்துறவங்க வந்து இப்ப புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அது வந்து வெப்சைட் கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு தான் வரும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த 2-3 நாள்ல வளகாப்பு வீடியோ முடிஞ்சிருமாக்கும், சரிங்களா? இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சரிங்களா? வாங்க நம்ம சின்ன பொண்ணு கிட்ட போய் சொல்லிடுவோம்.